ஹாய் செல்ல குட்டீஸ், நாம் இன்னைக்கு ஒரு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஹாட்டான நியூஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அது என்ன அப்படின்னா, பசங்களில் வந்து பொதுவாக வந்து 2 டைப்ஸ் வந்து இருப்பாங்க. ஒருத்தங்க வந்து ஒரு டைப் வந்து சாஃப்டாக வந்து க்யூட்டாக இருப்பாங்க. இவங்களை வந்து சாக்லேட் பாய்ஸ், ஐஸ்கிரீம் பாய்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு டைப் பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க ஹார்டாக நல்லா வாட்ட சாட்டமாக வந்து ரக்குடு டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. ஸோ இவங்களை வந்து ரக்குடு பாய்ஸ்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லையா தமிழில் வந்து நல்லா வாட்ட சாட்டமாக நாட்டுக்கட்டையாக இருக்கான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சாக்லேட் பாய்ஸை விட இந்த நாட்டுக்கட்டை பாய்ஸ் தான் வந்து நிறைய பேருக்கு வந்து பிடிக்கும். ஸோ அப்படி இப்போ இருக்கிற சீரியலில் எந்தெந்த ஹீரோஸ் வந்து செம்ம நாட்டுக்கட்டை ஹீரோஸ், அந்த டாப் 10 லிஸ்டில் இருக்கிற அந்த டாப் 10 நாட்டுக்கட்டை ஹீரோஸ் யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். அண்ட் இந்த லிஸ்ட்ல 10வது இடத்துல இருக்கிற நாட்டுக்கட்டை ஹீரோ யாரு அப்படின்னா, ஜி தமிழ் அண்ணா சீரியலோட சண்முகம். இவரோட ரியல் நேம் வந்து செந்தில். இவருக்கு கொஞ்சம் ஏஜ் ஆகினாலுமே இவரும் ஒரு நல்ல நாட்டுக்கட்டை தான். அண்ட் இந்த லிஸ்ட்ல 9வது இடத்துல இருக்கிறது விஜய் டிவி பொன்னி சீரியலோட ஹீரோ சபரி. சபரிலாம் நல்ல ஒரு பியூரான வந்து நாட்டுக்கட்டை. இவரெல்லாம் சாக்லேட் பாய்ஸ் அந்த லிஸ்ட்லயே வந்து சேர்க்க முடியாது. இவருடைய பேச்சு, நடை, உடை, பாவனை எல்லாமே நாட்டுக்கட்டைக்கான அத்தனை அம்சமே வந்து பொருந்திருக்கும். அண்ட் இந்த லிஸ்ட்ல 8வது இடத்தை பிடிக்கிறது ஜி தமிழ் வள்ளியின் வேலன் சீரியல்ல வர வேலன். இவருடைய ரியல் நேம் சித்துவும் ஒரு நல்ல தரமான நாட்டுக்கட்டை தான். அண்ட் இந்த லிஸ்ட்ல 7வது இடத்தை பிடிக்கிறது விஜய் டிவி சிறகடிக்க ஆசை சீரியலோட முத்து. இவருடைய ரியல் நேம் வெற்றி வசந்த். இவர் வந்து அதிகமாக அழகு இல்லைனாலும் இவருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறாங்க. இவரை வந்து முத்து முத்து அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து பிடிச்சிருக்க காரணம் என்ன அப்படின்னா, முத்து ஒரு செம்ம நாட்டுக்கட்டைங்கிறதுனால தான். அண்ட் இந்த லிஸ்ட்ல 6வது இடத்துல பிடிக்கிறது வீரா சீரியலோட வீரா. இவரோட ரியல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா அருண் முத்துசாமி. இவர் சும்மா தாடி விட்டு மீசையை முறுக்கி விட்டாரு அப்படின்னா மயங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவரும் ஒரு அழகான நாட்டுக்கட்டை தான். இந்த லிஸ்ட்ல 5வது இடத்துல இருக்கிறது ஜி தமிழ் நினைத்தாலே இனிக்கும் சீரியலோட ஹீரோ சித்தார்த்து. இவருடைய ரியல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்த் செல்வன். இவர் வந்து ஒரு கருப்பா இருந்தாலுமே இவரை நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கிறது காரணம் இவரோட வாட்ட சாட்டமான அந்த நடை, உடை, பாவனை, இது எல்லாம் ஒரு பக்காவான ஒரு வாட்ட சாட்டமான நாட்டுக்கட்டையா இருக்கிறதுனால தான் நிறைய பேருக்கு வந்து இவரை வந்து பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த லிஸ்ட்ல 4வது இடத்தை பிடிக்கிறது மகாநதி சீரியலோட ஒன் ஆஃப் த ஹீரோ நிவின். இவருடைய ரியல் நேம் வந்து ருத்ரா பிரவீன். இவருடைய பாடி ஸ்ட்ரக்சர் ஆகட்டும், ஒரு முரட்டுத்தனமான அந்த லுக் ஆகட்டும் எல்லாமே வந்து செம்மையாக இருக்கும். ஸோ நிவினும் ஒரு தரமான ஒரு நல்ல நாட்டுக்கட்டை தான். அண்ட் இந்த லிஸ்ட்ல 3வது இடத்துல பிடிக்கிறது விஜய் டிவி சிந்து பைரவி சீரியல்ல இப்போ சித்தார்த்தா நடிச்சுக்கிட்டு இருக்க நம்ம திரவியத்தை தெரியாத ஆட்களே வந்து இருக்க முடியாது. திரவியம் ஒரு அமைதியான அழகான ஒரு நாட்டுக்கட்டை. அதனால தான் இவருக்கு வந்து எந்த சீரியல் நடித்தாலும் இவரை வந்து விரும்பி பார்க்குறாங்க. இவருக்கு நிறைய ஃபேன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு இவர் ஒரு செம்ம நாட்டுக்கட்டைங்கிறதுனால தான். அண்ட் இந்த லிஸ்ட்ல 2வது இடத்தை பிடிக்கிறது விஜய் டிவி சின்ன மருமகள் சீரியலோட சேதுபதி. இவருடைய ரியல் நேம் பார்த்தீங்க அப்படின்னா நவீன்குமார். நவீன் தான் வந்து கட்டனாலும் செம்ம நாட்டுக்கட்டை. நம்ம நவீன் வந்து ஒரு பக்காவான ஒரு அந்த நாட்டுக்கட்டைக்கே வந்து உரிய அத்தனை அம்சங்களையும் வந்து அவருடைய பாடி ஆகட்டும், லுக் ஆகட்டும், அவருடைய ஆக்டிவிட்டி ஆகட்டும் எல்லாமே வந்து பக்காவாக வந்து பார்த்திங்கன்னா 100% வந்து பொருந்திருக்கும். இவருக்கும் வந்து அந்த முதலிடம் கொடுக்கறதுக்கு வந்து அதிகபட்சம் வந்து வாய்ப்பு இருந்தது. 2 பேர்த்துக்கும் தான் கடு போட்டி இருந்தது. ஸோ நம்ம நவீனுக்குமே வந்து பார்த்திங்க அப்படின்னா செம்ம நாட்டுக்கட்டைக்கான முதலிடமும் கொடுக்கலாம். அப்படி இருந்தாலும் இப்போதைக்கு இவர் வந்து 2வது இடத்துல வந்து இருக்காரு. அண்ட் ஃபைனலாக இந்த லிஸ்ட்ல முதலிடத்துல பிடிக்கிற அந்த ஹீரோ யார் அப்படின்னா, ஜி தமிழ் கார்த்திகை தீபம் சீரியலோட கார்த்தி. இவரை பார்த்தாலே வந்து செம்ம நாட்டுக்கட்டை அப்படின்னு வந்து சொல்லாத ஆட்களே வந்து பார்த்தீங்கன்னா இருக்க மாட்டாங்க. இவரை பார்த்து மயங்காத ஆட்களும் இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு தரமான நாட்டுக்கட்டை நம்ம கார்த்தி. ஸோ நம்ம கார்த்தி தான் 2025க்கான செம்ம நாட்டுக்கட்டை அந்த கேட்டகரியில் முதலிடத்தை பிடிச்சு இந்த விருதையும் வந்து வாங்குறாரு. இதுலேயும் வந்து எங்கடா மகாநதி சீரியல் விஜய் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்காதீங்க. அவர்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாக்லேட் பாய்ஸ், ஐஸ்கிரீம் பாய்ஸில் வந்து கொஞ்சம் வருவார். இந்த நாட்டுக்கட்டை கேட்டகரிக்குள்ளே வரமாட்டார். இந்த மாதிரி தான் இன்னும் நிறைய ஹீரோ வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வந்து வரமாட்டாங்க. இந்த ஒரு நாட்டுக்கட்டை கேட்டகரிக்கு வந்து இந்த 10 பேர் தான் வந்து பக்காவாக இருந்தாங்க. ஸோ இந்த 10 பேர்த்தில் எந்த நாட்டுக்கட்டை ஹீரோ உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.